அப்ப இந்த மனித இனம் கண்ணுக்கு தெரிந்தே தானே நெருப்புக்குள்ள காலை கொண்டு விட்டுருக்குது. நீங்க அத்தனை பேரோட இதயத்துல கைய வச்சு பாருங்க. என்னைக்காவது நீங்க ஒரு நாள் ஓட்டு போட்டுட்டு சூப்பரான ஒரு ஆளுக்கு போட்டோம்னு சந்தோஷமா எத்தனை இரவு தூங்கிருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செஞ்ச வேலையை நினைச்சு நீங்க திட்டிருக்கீங்களா இல்லையா? உங்களையே நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பல பேர் தாலி கட்டிட்டு ஏன்டா அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் பல பேர் வீடு கட்டிட்டு ஐயோ இது ஏன்டா அந்த வீடை கட்டணும், ஐயோ கார் இந்த காரை ஏன்டா வாங்கணும், அவசரப்பட்டு இந்த பைக்கை வாங்கிட்டோமே, லீவு கட்டமுடியல. அப்ப நீங்க செஞ்ச வேலையை நினைத்து நீங்களே வருத்தப்படுவீங்க. அது காரணம் என்னன்னா, உங்கள் அறியாமலே நீங்கள் அந்த வேலையை செய்தீர்கள். நீங்கள் அறிந்து செய்யவில்லை. அந்த புளூக்குல எல்லாம் அமைதிங்கிறதுக்காக செஞ்சு போறீங்க. புரியுங்களா? அந்த புளூக்குல நீங்க வந்துட்டீங்கிறதுக்காக ஒரு ஞானி செய்ய மாட்டான். அதுதான் விஷயம். அப்ப பிரபஞ்சம்ங்கிறது என்ன? நீ முதல்ல அறிந்தால்தான் வேலையை செய்ய முடியும். திருமூலரும் கருணையான கிடையாது, பிரபஞ்சமும் கருணையான ஆள் கிடையாது. அந்த கால சுழற்சியை பார்த்துதான் நடக்கும். அதுதான் காலம், அதுதான் சுழற்சி. அதனாலதான் காலம், நேரம், தேதி, கிழமை இது எல்லாம் உருவாக்குனது அதுக்கு தான். நீங்க அதை உணர்ந்துக்கணும். அப்ப ஞானங்கிறது எது அப்படின்னு கேட்டுக்கிறது. அப்ப ஒருத்தன் ஒரு நோட்டை பார்க்காமே 9 கோளுடைய ஒவ்வொருத்தருக்கும் என்ன தன்மையில வேலை செய்யுதுன்னு சொல்லணும், தெரியணும். இதுதான் ஞானம். இந்த ரேடியேஷன்ல தான் ஒரு குழந்தை பிறக்கும், இந்த ரேடியேஷன்ல தான் ஒரு குழந்தை இறக்கும், இந்த ரேடியேஷன்ல தான் போர் நடக்கும், இந்த ரேடியேஷன்ல தான் ஒரு பூமி அமைதியா இருக்கும். இது அறிந்து தெரிந்தவனுக்கு தான் முக்காலமும் தெரிந்தவன் என்று பெயர். அதுக்கு பல ஆண்டுகள் போராடி பிரபஞ்சத்தோடைய அந்த செயலால கிருபையால கிடைக்கும். சரிதானே? நான் யாரையும் சார்ந்தோ யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ எந்த உரையும் இல்லை. இது என்னுடைய கடமை, எனக்கு விட்டப்பட்ட பணி. நீங்க இத எடுத்துக்கலாம், எடுத்துக்காம கீழே கூட போட்டு, அது உங்களுடைய பணி. எனக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அதை நான் உறுதியோட செய்யணும். உங்களுக்கு என்ன பணினா, நீங்க சுப்ரீம் பவர் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு, என்ன நம்புறதோட அதை நம்பணும். அது உங்களை வழி நடக்கும், உங்களை காக்கும்.